அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் சுதர்ஷன் from Neet Strategies in Tamil. KVPY எக்ஸாம்க்கான டேட் வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். January 31st இந்த வருஷம். ஸோ January 31st நீங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கீங்கிறது எனக்கு தெரியல. ஐ ஹோப் நீங்க எல்லாரும் நல்லா படிச்சிருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு போர்ஷன்ஸை கவர் பண்ணியிருக்கணும். இந்த நேரத்தில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணி ஒரு சில முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ் January 31ல நம்ம என்னென்ன எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்க தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். I am சுதர்ஷன் from Neet Strategies in Tamil. Let's begin. First of all, you are going to write the exam at January 31. Being a fresher, நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா you have to clearly நீங்க வந்து உங்க மைண்ட் செட் நீங்க கிளியரா இருக்கணும். கிளாஸ் 12 போர்ஷன்ஸ்ல தான் அதிகமான கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ என்ன தடவை சொல்றேன் பாருங்க. கிளாஸ் 11 நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க. பட் அந்த கிளாஸ் 11ல இருந்து அதிகமான கொஷின்ஸ் வராது. கொஷின்ஸ் வரும் பட் அதிகமாக வராது. மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் வில் பி கான்சென்ட்ரேட்டட் ஆன் கிளாஸ் 12 சிலபஸ். அதை நீங்க நல்லா ட்ரெயின் பண்ணிக்கோங்க. கடந்த லாஸ்ட் 3 டேஸை வந்து அடுத்து ரிவிஷன் பண்ணுங்க. கிளாஸ் 12 போர்ஷன்ஸ்ல முடிஞ்ச அளவுக்கு கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜில ரிவிஷன் பண்ணுங்க. ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். கிளாஸ் 12 போர்ஷன்ஸ்ல நீங்க போர்டு எக்ஸாம்ஸ்க்கு எப்படி நாள் படிச்சுட்டு தான் இருப்பீங்க. அதோட சேர்த்து KVPYக்கு ரீசெண்டா முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் 12 போர்ஷன்ஸை நல்லா ரிவைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப். அந்த செகண்ட் டிப் இஸ் practice of previous year questions. So KVPY பொறுத்த வரைக்கும் it is a different pattern. I already discussed with you. KVPY பொறுத்த வரைக்கும் we have two parts பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து 3 சப்ஜெக்ட்டும், செகண்ட் பார்ட்ல 2 சப்ஜெக்ட் நீங்க அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்றேன், நானும் அதான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும். செகண்ட் பார்ட்ல வந்து பயாலஜியும் கெமிஸ்ட்ரி அட்டென்ட் பண்ணேன். பிகாஸ் ஆஃப் மை கம்பேரிட்டிவ் எனக்கு அது ரெண்டுமே பிடிச்ச சப்ஜெக்ட்னால நான் அதுக்கு போனேன். பிசிக்ஸ் நான் வந்து செகண்ட் பார்ட்ல அட்டென்ட் பண்ணல. மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்படி பண்றப்ப கிளாஸ் 12ல நீங்க ப்ராப்பரான நாலேஜோட நீங்க நல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பார்ட் 1ல ஒரு மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும், பார்ட் 2ல வேற மாதிரி இருக்கும். பிகாஸ் பார்ட் 2ல இருக்கிறதுக்குள்ள 2 மார்க் இருக்கு. அப்படிங்கிறப்ப வேற மாதிரி மாடல்ஸ் இருக்கும். பேஸ்ட் ஆன் நமக்கு நீட் சிலபஸ்ங்கிறதுனால நமக்கு பிரச்சனை கிடையாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும். ஓகே, அது எங்க கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்றவங்களுக்கு நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ரீசெண்ட் இயர்ஸ்ல ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்ட KVPY கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ முடிச்ச உடனே நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணி வைக்கிறேன். டெலிகிராம் சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ்ல போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நான் சேனல் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ப்ளீஸ் அதை டவுன்லோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. பிகாஸ் ஒரு பேட்டர்ன் தெரியாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸே தெரியாம நீங்க போய் எக்ஸாம் எழுதிங்க, that will be a great disadvantage for you. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒன்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த கொஸ்டின் பேப்பரை ஜஸ்ட் நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு போங்க. ஓகே, பார்ட் 1ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, பார்ட் 2ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கிற ஒரு நல்ல ஐடியாவோட நீங்க போய் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணீங்கன்னா it will be a good lot comfortable for you. நல்லா நீங்க எக்ஸாம் எழுதலாம். ஓகே, this is about the second tip, practice of previous year MCQs. okay, the third tip is very important. இது வந்து not about the exam, that is regarding your mental preparedness. ஓகேங்களா? மென்டலி நீங்க இந்த எக்ஸாம் எப்படி அணுகணும்னு நான் சொல்றேன். மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போ உங்களை ஏன் KVPY எழுத சொன்னேன்னா, KVPY பற்றி நீங்கள் படிச்சு இங்கே சீட் வாங்குங்கிறதுல உங்கள் இஷ்டம். பட் மை இன்டென்ட் டு டெல் யூ இஸ் நீட் ஆஸ்பிரன்ஸ் ஏன் சொன்னோன்னா, சேம் சிலபஸ், சேம் பேட்டர்ன், ஓரளவுக்கு வந்து கொஷின் ஆஃப் வே ஆஃப் ஆஸ்கிங் கொஷின் வந்து சிமிலராக இருக்குங்கிறப்ப இது நீங்கள் இதுக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஓரியன்ட் ஆக்கிட்டீங்கன்னா நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதுறப்ப பயங்கரமான அட்வான்டேஜாக இருக்கும். நீங்கள் கேட்குறப்ப சொல்லலாம், இது ஒரு எக்ஸாம், அது தனி எக்ஸாம், சம்மந்தமே இல்லை, அது எப்படி ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் கேட்கலாம். நான் அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். போத் ஆர் சேம், ஒரு சிலபஸ் சேமாக இருக்குது, வே ஆஃப் ஆஸ்கிங் கொஷின் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குங்கிறப்ப கண்டிப்பாக நம்ம அந்த எக்ஸாம் எழுதி பார்க்கணும். ஸோ தட் உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் இத்தனை நாள் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சு படிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும். எக்ஸாம்பிள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கு. அதே சமயம் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கரெக்டா இல்லையா, எத்தனை கொஸ்டின் நீங்க கெஸ்ல எடுக்கிறீங்க, எத்தனை கொஸ்டினுக்கு ரிஸ்க் எடுக்கலாம், எத்தனை கொஸ்டினுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடாது, நம்ம தெரிஞ்சதை மட்டும் தான் எழுதணும். அந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து நீங்க அப்ளை பண்ணி பார்க்கணும். நீங்க நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டிருப்பீங்க, அது எல்லாத்தையும் அந்த எக்ஸாம்ல போட்டு நீங்க அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்பதான் அதுல இருந்து நீங்க எவ்வளவு கரெக்டா பண்ணிருக்கீங்க, உங்களோட பிளஸ் என்ன, உங்களோட மைனஸ் என்ன நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதை அப்படியே நீங்க நோட் பண்ணி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட நீட் ப்ரிப்பரேஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபைனலா நீட் எக்ஸாம் எழுதுறப்ப இட் வில் பி a lot helpful for you. இதுவே நீங்களே யோசிச்சு பாருங்களேன், எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதாம டேரக்டா நீங்க போய் நீட் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க போட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் கரெக்டா இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க ஒரு தடவை அட்லீஸ்ட் இந்த சிமிலரான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி பார்க்குறப்ப தான் ஓகே நம்ம போட்டிருக்க ஸ்ட்ராட்டஜி கரெக்ட், இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டா இருக்கு, அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாம போயிடுச்சு, ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஏன் பர்சனலி வந்து நான் KVPY எழுதுறப்ப ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தேன், அது வந்து நிஜமா சொல்றது ரொம்ப பேடா இருந்தது, அது எனக்கு ஒர்க் ஆகாம போயிடுச்சு. இதுவே நான் அதை நீட்டுக்கு வச்சு படிச்சுட்டு இருந்தேன்னா நான் எங்க இடத்துல நின்றுக்க மாட்டேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எனக்கு KVPY மேலே அந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருக்கிறதுக்கான காரணம் என் லைஃப் டிசைடிங், அதுதான் டேர்ன் பாயிண்டாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் ரொம்ப சின்சியராக படிக்க ஆரம்பித்தேன். எப்படி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கிற ஒரு கிளியர் ஐடியாவே எனக்கு அப்போ தான் கிடைச்சது. ஸோ தட்ஸ் வை ஐ ஆஸ்க் யூ டு ப்ரிப்பேர் ஃபார் KVPY. நல்லா போய் எழுதிட்டு வாங்க. இதில் மார்க் கம்மியாயிருச்சுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. த டேக் ஹோம் மெசேஜ் ஃபார் திஸ் KVPY எக்ஸாம் இஸ் யூ
உங்களோட மென்டல் ப்ரிப்பேர்னஸ் தான். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எப்படி அணுகணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற அந்த ஐடியா வந்து கேவிபி எழுதி முடிச்சதுக்கப்புறம் கிடைக்கணும். நீங்க அனலைஸ் பண்ணுங்க. போஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுங்க. அந்த 3 மணி நேரம் நீங்க எப்படி செலவு பண்ணீங்க? எப்படி டைம் மேனேஜ்மென்ட் பண்ணீங்க? எப்படி உங்களோட ரிஸ்க்லாம் எடுத்தீங்க கொஸ்டின் பேப்பர்ல? எந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஹையர் ரிஸ்க் எடுத்தீங்க? அதுக்கெல்லாம் எதுல ஃப்ளூக்ல வந்துச்சு? எத்தனை கொஸ்டின் ஃப்ளூக்ல போகுது? நெகட்டிவ் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம் எழுதுனதுக்கான கம்ப்ளீட் எஃபெக்டிவ்னஸ் கிடைக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த 3 டிப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 12th சிலபஸ்ல அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கேவிபிஒய் கொஸ்டின் பேப்பர்ஸ் போடுங்க. டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவேன். அண்ட் தேர்ட் திங் இஸ் ரிகார்டிங் யுவர் மென்டல் ப்ரிப்பேர்னஸ், உங்களோட மென்டாலிட்டி டுவர்ட்ஸ் திஸ் எக்ஸாம் அண்ட் த ஃபியூச்சர் நீட் எக்ஸாம். ஃபியூச்சர் டாக்டர் ஆக போற நீங்க இதை மனசுல வச்சுக்கோங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த கேவிபி எக்ஸாம் தான் ஒரு ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம். ஒரு காம்படிட்டிவ் மோட் எப்படி இருக்கு, அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல டென்ஷன் எப்படி கேரி பண்றீங்க, டிராவல் எப்படி நீங்க கரெக்டா எடுத்துக்கிறீங்க, ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போலேருந்து ஆரம்பிக்க போது. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் நவ். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஹோப் யூ காய்ஸ் நீங்க எல்லாருமே அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூடவே ஆதார் கார்டு எடுத்துட்டு போங்க. ஸோ என்ன ரெகுலேஷன்ஸ் பார்த்துக்கோங்க எப்படி போகணும்னு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். ஸோ தேங்க் யூ ஆல். இட்ஸ் Sudarshan from Neet Strategies in Tamil, signing off. Bye.